28 வருஷம்க்கு அப்புறம் ஒரு டீம் வேர்ல்ட் கப் விளையாட போறாங்க. ஆஸ்ட்ரியா எப்படி அவங்க வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆனாங்க? அவங்களோட ஜர்னி டுவர்ட்ஸ் வேர்ல்ட் கப் 2026 எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ அதை பத்தி தான் நம்ம வேர்ல்ட் கப் 2026 டார்க் ஹார்ஸ் டீம் எபிசோட் நம்பர் 1ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம், அதாவது 2008ல முதல் தடவையா யூரோ விளையாடுறாங்க ஆஸ்ட்ரியா. ஸோ அங்க என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கோ ஹோஸ்டா இருந்தாங்க, அதனால ஒரு டைரக்ட் ஸ்லாட் கிடைக்கும். ஸோ ஆனா அன்பார்ச்சுனேட்லி குரூப்லேயே எலிமினேட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் 2016 எகெயின் திருப்பியுமே வந்து குரூப்லேயே எலிமினேட் ஆகுவாங்க. அண்ட் அங்க வந்து ஜெர்மனி கிட்ட ஒரு நேரோ லாஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் 2020ல ஒரு மாதிரி விளையாடி நாக் அவுட்ஸ் வரைக்கும் போயிடுவாங்க. அண்ட் 2016ல தான் யூரோலயே அவங்க முதல் தடவையா ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கோலே அடிக்கல. நாக் அவுட்ஸ்ல போயிட்டு இட்டாலி கிட்ட எக்ஸ்ட்ரா டைம்ல அன்பார்ச்சுனேட் லாஸ் எகெயின் ஆகும். பட் சீரியஸாவே ஆஸ்ட்ரியா அவங்க விடாமுயற்சியை திருப்பியுமே தொடர்ந்தாங்க. அண்ட் 2024 ஸோ அங்கதான் வந்து ரால்ஃப் ராக்னிக்கோட ரெவல்யூஷன் வந்தது. ஸோ 2024 யூரோல ஒரு பயங்கரமான ஒரு குரூப்ல ஆஸ்ட்ரியா இருந்தாங்க. அந்த டைம்ல பிரான்ஸ் வாஸ் த வேர்ல்ட் கப் டிஃபெண்டிங் சாம்பியன். ஸோ பிரான்ஸ், போலாந்து, ஹாலாந்து, அதாவது நெதர்லாண்ட்ஸ், அவங்க குரூப்ல ஆஸ்ட்ரியா இருப்பாங்க. பட் நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, அந்த குரூப்ல டாப் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரியா. போலாண்ட கொடூரமான ஒரு சம்பவம், நெதர்லாண்ட்ஸ் ஒரு சம்பவம், பிரான்ஸ் கிட்ட ஒரு டிரா எடுத்து அந்த குரூப்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஆஸ்ட்ரியா முடிப்பாங்க. அண்ட் செகண்ட் பொசிஷன்ல பிரான்ஸ் குவாலிஃபை ஆவாங்க. பட் எகெயின் ரவுண்ட் ஆஃப் 16ல டர்க்கி கிட்ட போய் ஒரு அன்பார்ச்சுனேட் லாஸ் வரும். பட் அவங்களோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் பாருங்க, ரால்ஃப் ராக்னிக் வந்ததுக்கு அப்புறம் பிளேவே வந்து ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லா மாறிச்சு. ஒரு மாதிரி ஹை பிரசிங் ஸ்டைல்ல விளையாட ஆரம்பிச்சாங்க. அண்ட் அது வரைக்கும் ஆஸ்ட்ரியாவை ஒரு மாதிரி பார்த்த எல்லாருமே வந்து அந்த யூரோக்கு அப்புறம் அவங்கள வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அங்கிருந்து தான் அவங்க ஜேர்னியே ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆச்சு. அங்கிருந்து 2025ல அவங்களோட வேர்ல்ட் கப் குவாலிஃபிகேஷன் அந்த ப்ராசஸ்க்கு போயிட்டாங்க. குரூப் ஹெச்ல ஆஸ்ட்ரியா இருந்தாங்க. ஸோ அந்த குரூப்லயுமே யூரோப்ல நிறைய டீம்ஸ் இருந்தாங்க. ரொமேனியா, சிப்ரஸ், பாஸ்னியா அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. பட் எகெயின் அதுவும் எனக்கு மேட்ரு இல்லடா அப்படின்ற மாதிரி அந்த குரூப்லயுமே டாப்ல தான் இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் மேட்ச் இருந்தது எகெயின்ஸ்ட் பாஸ்னியா. ஸோ அந்த மேட்ச்ல ஒரு டிரா எடுத்தா போதும் வேர்ல்ட் கப் பொசிஷன் சீல்டு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த கேம் ஸ்டார்டிங்லேயே பாஸ்னியா லீட் எடுப்பாங்க 77th மினிட். ஸோ எகெயின் நம்ம ஆஸ்ட்ரியா ஒரு ஈக்குவலைசர் பண்ணி அந்த மேட்சை டிரா மட்டும் பண்ணது இல்லாம டாப் ஆஃப் த குரூப் பண்ணாங்க. அண்ட் அதையும் தாண்டி வேர்ல்ட் கப் 2026ல அவங்களுக்கு ஒரு ஸ்லாட்டும் கிடைக்குது. ஸோ 1998 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2026 இந்த வருஷம் வேர்ல்ட் கப் விளையாட போறாங்க. ஸோ நினைச்சு பாருங்க, 28 வருஷம் அப்புறம் ஒரு டீம் வேர்ல்ட் கப் விளையாட போறாங்க. How excited will be the players and the manager and fans? எல்லாருமே ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன்ல வந்தாங்க. இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருந்தது, அதாவது மேனேஜர் ரால்ஃப் ராக்னிக் பிளே பண்ணியிருந்தார். யாருப்பா அவரு ரால்ஃப் ராக்னிக் சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ அவர் வந்து பெருசா கப்புலாம் அடிக்கல ஆக்சுவலா. இப்போ கிளாப் தெரியும் உங்களுக்கு, ஸோ லிவர்பூலோட எக்ஸ் மேனேஜரா இருந்தாரு. ஜூலியன் நெகல்ஸ்மேன் தெரியும், பயர்ன் மியூனிக்கோட மேனேஜரா இருந்தாரு. அந்த மாதிரி நிறைய மேனேஜர்ஸ் இருக்காங்க, டூக்கல் இருக்காரு. ஸோ அவங்க எல்லாமே ஒரு டைப் ஆஃப் பிரசிங் ஃபுட்பால் விளையாடுவாங்கல்ல. ஸோ அதுக்கெல்லாம் அஸ்திவாரமே நம்ம தலைவர் இவர் தான், அதாவது ரால்ஃப் ராக்னிக் போட்டது தான். ஸோ ஹை பிரசிங் ஸ்டைல் விளையாடுறதுல பையன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஜெத்து. ஸோ பெரிய ட்ரோஃபிஸ் நான் சொன்ன மாதிரி அடிச்சது கிடையாது, பட் ஆஃபனம் டிவிஷன் 2ல பண்டஸ்லீகால இருந்தாங்க. ஸோ அந்த டீமை பேக் டு பேக் ப்ரொமோஷன் எடுத்துட்டு வந்து கொடுத்தான். ஸோ அண்ட் ஆல்சோ ஷால்கே வச்சுட்டு டிஎஃப்எல் போக்கல் அந்த சாம்பியன்ஷிப்பும் ஜெயிச்சு கொடுத்தான். ஒரு சீரியஸாவே ஒரு அண்டர்ரேட்டடான ஒரு மேனேஜர் அண்ட் டெக்னிக்கல் டைரக்டர் அப்படி இப்படின்னு சொல்லலாம். பட் அவன் வந்து ஆஸ்ட்ரியா 2024ல எடுத்தான் கண்ட்ரோல்ல. அதுக்கப்புறம் டீமை மேசிவா பில்ட் பண்ணி கொடுத்துருக்கான். அண்ட் பிளேயர்ஸும் இருக்காங்க, அண்ட் பிளேயர்ஸையுமே பயங்கரமா டெவலப் பண்ணி கொடுத்தான். அண்ட் இனிஷியலா, அதாவது ஆஸ்ட்ரியால ஒரு கிளப் இருக்கு சால்ஸ்பர்க், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி பொண்டோசியால லைப்சிக் இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டீம்ஸுக்குமே அவன் தான் டெக்னிக்கல் டைரக்டரா இருந்தான். ஸோ ஆஸ்ட்ரியாவை வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இம்ப்ரூவ் பண்ணதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ரீசனா இருந்தது. ஸோ சால்ஸ்பர்க்ல இருந்து பிளேயர்ஸை லைப்சிக் அமுச்சு விட்டு அங்க இருந்து பிளேயர்ஸோட குரோத்தை இம்ப்ரூவ் பண்ணி இப்போ வேர்ல்ட் கப் வரைக்கும் வந்திருக்காங்க. அண்ட் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும், டேவிட் ஆலபா, அர்னாட்டோவிச், மார்க்கோ சபிட்சர், டான்சோ, அதுக்கப்புறம் லைமர், இவங்களாம் பாதி பேர் வந்து ஜெர்மன் லீக்ல தான் இருக்காங்க. ஆனா எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபபிளி சால்ஸ்பர்க்ல இருந்து லைப்சிக், அங்க இருந்து திருப்பியுமே ஆஸ்ட்ரியாவுக்கு எடுத்தாங்க. ஸோ இந்த வகையில தான் ஆக்சுவலா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நம்ம தலைவன்
ரால்ஃப் ராக்னிக் ப்ளே பண்ணியிருந்தான். அண்ட் ஈவன் டெக்னிக்கல் டைரக்டரும் இருந்திருக்கான் இந்த 2 டீம்ஸுக்குமே. ஸோ அப்படிதான் ரால்ஃப் ராக்னிக் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்தது. அண்ட் பிளேயர்ஸுமே பாருங்களேன், இவங்க எல்லாருமே வந்து இது வரைக்கும் வேர்ல்ட் கப் விளையாடினதே கிடையாது. யூரோ விளையாடி இருக்காங்க. பட் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் இவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப்பா இருக்க போது. அண்ட் மேபி ஃபார் சம் பிளேயர்ஸ்க்கு இது கடைசி வேர்ல்ட் கப்பாவும் அமையலாம். ஏன்னா 28 வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறாங்க. ஸோ எவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட் கப் விளையாட போறோம் அப்படின்ற மாதிரி. சில பேருக்குலாம் ஏஜ் பார் ஆகிற மாதிரிலாம் இருக்கு. பட் ஸ்டில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கவே இருக்காது பாய்ஸ். சீரியஸாவே நான் ஆஸ்திரியாவை ஒரு த்ரூ அவுட் த இயர்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் ரால்ஃப் ராக்னிக்கையும் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரெவல்யூஷனரியா இருக்கு. அண்ட் இப்போ இந்த தடவை எந்த குரூப்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோசமான ஒரு குரூப்ல தான் இருக்காங்க. இந்த தடவையுமே வேர்ல்ட் கப் 2026ல ஆஸ்திரியாவோட குரூப்ல அர்ஜென்டினா இருக்காங்க, அல்ஜீரியா இருக்காங்க, ஜார்டன் இருக்காங்க அண்ட் ஆல்சோ ஆஸ்திரியா. இவங்க 4 பேர் தான் ஒரு குரூப்ல இருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அர்ஜென்டினா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அவங்க குரூப்ல வராங்க. பட் இவங்க அர்ஜென்டினாவை அடிச்சா கூட ஆச்சரியம் படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இவங்க சீரியஸாவே அண்டர்டாக்ஸா போறாங்க. பட் மேசிவ்லி டேலண்டடான ஒரு டீம். ஒரு குவிக் இயர்ஸ், இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமா யூரோப்ல ஒரு டாப் 15ல இருக்கக்கூடிய ஒரு டீம்ல ஆஸ்திரியா இருக்காங்க. அண்ட் அவங்களோட கேம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். டே பை டே, ஐ மீன் ஈச் டோர்னமெண்ட்ஸ் மேசிவா டெவலப் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த குரூப்ல டாப்பா முடிக்கிறது கூட சான்ஸ் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த குரூப்ல இவங்க எங்க முடிப்பாங்க? ஸோ எலிமினேட் ஆயிடுவாங்களா, இல்லை எவ்வளோ ப்ரோக்ரெசிவா போறாங்க? ஸோ டெஃபினட்டா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம இந்த எபிசோட்ல டார்க் ஹார்ஸ் எபிசோட்ல நெக்ஸ்ட் டீம், அதாவது எந்த டீமை பத்தி பேசலாம், அதை வந்து மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம எபிசோட் 2ல அந்த டீமை பத்தி டெஃபினட்டா பேச போறோம். அண்ட் ஆல்சோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்ஸ். அப்போதான் வந்து நம்ம கண்டென்ட் மற்ற பீப்புளுக்குமே ஷேர் ஆகும். அண்ட் நீங்களுமே உங்க ஃபுட்பால் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from me. நன்றி, வணக்கம்.